ஃபர்ஸ்ட் ஆசனங்கிறத நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆஸ் ஏ 420 எனக்கு ஆசனங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏஜ்ல ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கிறப்ப வாத்தியார் சொல்லி தரத பார்த்துட்டு டீச்சர் ஆகலாம், நாம 4 பேத்துக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனப்ப என்ன வயசு என்னன்னு தெரில. அப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னா அவங்க அம்மா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு கோவிலில் வேண்டிக்கிட்டு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் ரொம்ப சந்தோஷமாக கும்பிட்டுட்டு ஏதோ சொல்லிட்டு போனாங்க. பரவாயில்ல, ஒரு நல்லது பண்ணுறாங்களே. அப்போ வந்து எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த ஒரு அப்போ காசெல்லாம் தெரியாதுல்ல, குணப்படுத்துறாருன்னு மட்டும்தான் தெரியும். காசு கொடுக்கணும், இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தெரியாது. பரவாயில்ல, இந்த மாதிரி குணப்படுத்துகிறாங்களே, நல்லது தான், நாம் இந்த மாதிரி ஆயிடலாம், டாக்டர் ஆயிடலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதுக்கப்புறமேட்டு 5வது முடிச்சுட்டு 6வது வந்ததுக்கு அப்புறமேட்டு என்சிசி போலீஸ் ஆயிடலான்ட்டு ஒரு எண்ணம். அது ஒரு ஆசை. நம்ம போலீஸ் ஆகிட்டோமா நல்லா கெத்தா எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் 6வது முடிச்சுட்டு 2 வருஷம் தான். 2 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் 8வது 9வது போகிறப்பெல்லாம் ஃபுட்பால் விளையாட போயிட்டேன். அதுதான் பெரிய ஆசை. அது ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா விளையாண்டு கற்றுக்கிட்டு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவும் அதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். அதில் இருக்கும் எனக்கு அப்போ தோணல, இப்போ ரீசெண்டாக கோச் ஆகலாங்கிறது அது ஒரு சின்ன டிஸ்கஷன் எனக்கு யானைக்கு நடந்தப்போ அது தோணுச்சு. அதனால் இது இப்போ நடந்தது. அப்போ எனக்கு தோணுனது வந்து நான் ஃபுட்பாலில் நல்ல ஒரு பிளேயர் ஆகணும். காலேஜ்லேயும் போனேன், காலேஜ்லேயே விளாண்டேன், இல்லைன்னா சொல்லலை, நல்லா விளாண்டோம். பட் அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணோன்னே அந்த ஆசை அந்த ஒரு ட்ரீமாக அது அப்படியே போயிடுச்சு. இப்பயும் விளாண்டுட்ருக்கிறேன், பட் அதிகமாக இல்லை. எனக்கு இது தோணுனப்ப, ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த மாதிரி டைமில் மட்டும் ஃபுட்பால் எடுத்தோம்னா சும்மா ஜாலியாக தட்டிக்கிட்டு காலைல கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தங்கறதுக்கு இடம், 2வது தூக்கம், 3வது சாப்பாடு, 4வது போட்டுக்கிறதுக்கு துணி. இது தேவையில் சேர்த்தனாலும் சரி, ஆசையில் சேர்த்தனாலும் சரி, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஆசை எதுவும் கிடையாது. டெம்பரவரி ஆசை வேணால் நிறையா சொல்லலாம். ரோட்டில் போகிறப்போ ஒரு கடையை பார்த்தா, ஆஹா இந்த கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அந்த வாசம் இருக்கும், அது ஒரு ஆசை. அப்புறம் ஏதாவது புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தோம்னா வாங்கலாம் அப்படின்னு தோணும், அது ஒரு ஆசை. வேறு என்னென்னா ஏதாவது காரில் போனாங்கன்னா நாமளும் கார் வாங்கலாமே அப்படிங்கிறது ஒரு ஆசை. அந்த மாதிரி தீர்க்க முடியாத ஆசையெல்லாம் நிறையா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இது இருக்கும். இது எனக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு நான் சொல்லலை, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த ஆசையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ ஆசைப்பட்டினா அந்த வயசுக்குள்ளே உனக்கு அது கிடைச்சா மட்டும்தான் அந்த ஆசை ஆசையாக இருக்கும். திரும்ப கிடைக்காதது கிடைக்காது. எக்ஸாம்பிள் யானைக்குட்டி அவன் சாப்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா, நாம் மெயின்ஸுக்கு போகிறப்ப அவனால் வர முடியாது. இப்போ அவன் மெயின்ஸுக்கு போகலானுங்கிறப்ப நம்மளால் போக முடியாது. ஏன்னா நாம் ஆளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம். அவன் கரடி அவன் ஒரு பக்கம் இருக்கிறான், இவன் நண்டு அவன் பிஸி ஒர்க்கு, அவன் மேரேஜ் ஆகிற வரையும் பயங்கர பிஸியாக இருப்பான். அதுக்கு மேலே போட்டுக்கிறாங்க அடுத்த பட்சம். ஆனால் இப்போ யானைக்குட்டி அவன் ஃப்ரீயாக இருக்கிறான், கடையில் இருக்கான். ஃப்ரீயாக இருக்கிறான் மீன்ஸ் அவனுக்கு எப்போயாவது டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீயாக இருப்பான். அந்த டைமில் போகலான்னு பார்த்தா நாம் அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். ஃபங்க்ஷன் டைமில் நம்ம ஊருக்கு வந்தோம்னா 2 நாள் வந்திருக்க, 2 நாள் எங்கடா சுற்றுறது, நம்ம இந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு அந்த மாதிரி இருப்போம். அந்த டைமில் இவன் வெளியில் வர மாட்டான் ஃபங்க்ஷனில். அதான் அந்த ஆசைங்கிறது அந்த ஏஜுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே நடந்துடணும். அதை மிஸ் பண்ணிட்டு அடுத்த டைம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீ எதிர்பார்த்த அளவுக்குன்னா அந்த டைம்ல கிடைக்கல அப்படிங்கிறப்ப அடுத்த தடவை உங்ககிட்ட கிடைக்கணுங்கிறப்போ அந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட அது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி தாண்டி நீ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். சின்ன வயசுல முட்டை என்ன நிறைய சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனதுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ முட்டை சாப்பிட முடியுமா? மெச்சூரிட்டி சாப்பிட்லாம், ஆனால் கொஞ்சமாக சாப்பிடலாம். ஆனால் சின்னதில் நல்லா பேக்கில் எடுத்து ஒளியில் வச்சுருவேன். அந்த ஜிப்புக்குள்ளே போட்டு போட்டு அந்த மேலே வெள்ளை பேப்பர் போட்டு மூடி மூடி வச்சுருவேன். சாப்பிட்லாம், பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், இவ்வளோ முட்டை என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவ்வளோ முட்டையெல்லாம் எடுத்து வச்சோம், ஐயோ அம்மா இவ்வளோ முட்டை நான் எங்கே போய் திங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆசை அதுதான். இது இல்லாமல் ஆசைங்கிறத ரீசெண்டாக ஒரு 4 இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, இந்த வருஷம் தான் 2024 தான், நான் ஒரு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கம்பெனிக்கு, பெருந்துறைக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறப்ப ஒரு டிரைவர், அந்த கேபு வண்டி ஓட்டின டிரைவர் ஒருத்தர் சொன்னார். சும்மா நார்மலாக நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என்ன சொன்னேன்னா, விடுங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கிறதா, அதெல்லாம் பண்ண தானே செய்வாங்க,
அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு சொன்னாரு, தம்பி ஆசைங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னாரு. எதுங்கண்ணே சொல்லுங்க அப்படின்னு. அவரு சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும், இது எல்லாமே உனக்கு தேவையில வந்துரும். வயிற்று பசியில இருந்து நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல இருந்து உனக்கு பேரு புகழ் எல்லாமே உன்னோட தேவையில வந்துரும் அப்படின்னாரு. ஆனா நீ படிச்சுட்டீன்னா மீதி எல்லாம் உனக்கு கிடைச்சிரும், அந்த படிப்புக்கு மட்டும்தான் நீ ஆசைப்படணும். அவருக்கு அவங்க வாத்தியார் சொல்லி தந்ததான் இது. அவருக்கு வயசு இருக்கும், ஒரு 60 வயசு இருக்கும், 65 இருக்கும். எங்க அப்பாவோட பெரியவர். அவரு இதை சொன்னாரு. அப்ப அவங்க வாத்தியார் எப்படி இருந்திருப்பாரு, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. அவரு வந்து, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் கணக்கு இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, இன்னைக்கு தூங்குறதுக்கு, இன்னைக்கு தங்குறதுக்கு, இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கான வழி என்னவோ அதை நான் பாத்துக்குவேன். நாளைக்குங்கிறது எனக்கு அடுத்த பட்சம். இன்சூரன்ஸ் இருக்குது, அது காமன், அது அடுத்தது. ஏன்னா எனக்கு ஏஜ் ஆயிருச்சு, இதுக்கு மேல நான் இன்சூரன்ஸ் எவ்வளவு வச்சிருந்தனாலும் எனக்கு உண்டானது மட்டும்தான் கவர் ஆகும் அப்படின்னாரு. அப்ப அந்த ஆசனுங்கிறது அவருக்கு, அவரோட மைண்ட் செட்ல படிப்பு ஒரு கல்வி. அவர் படிக்கல, ஆனா பணம், அவருக்கு நோய் நொடி இது மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு ஒரு 6-7 லாங்குவேஜ் பேசுவாரு. தமிழ், இங்கிலீஷ் புரிஞ்சுக்குவாரு, பட் பேச மாட்டாரு அந்த அளவுக்கு. ஹிந்தி பேசுவாரு, கன்னடா, ஆந்திரா பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு, அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் ஏதோ ஒன்று சொன்னாரு, தெரியல. இந்த மாதிரி ஒரு 6 லாங்குவேஜ் பேசுவாரு. டிரைவர் தான். ஆனா அவர் சொன்ன அந்த இடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆசைப்படுறதுன்னா படிப்பு, நீ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆசைப்படு, மீதி எல்லா தேவையும் உன்னை தேடி அதுவே வந்துடும் அப்படின்னாரு. ஏன்னா நீ படிக்க போனீங்கன்னா ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க, அடுத்து எப்படி சம்பாதிக்கணும், உலக நாட்டு நடப்பு எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்துருவாங்க. இதெல்லாம் அவங்களோட லைஃப்ல ஒரு பார்ட் அமைஞ்சிருக்கிறது. என்னோட லைஃப்ல ஒரு பார்ட் ஆசை அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னதுதான். யானைக்குட்டி சொன்ன மாதிரி அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, தீர்க்க முடியாத ஆசைகள். பட் தீர்க்கலாம், பட் அதுக்கான டைம் வந்து எப்போ அமையும் என்னன்னுலாம் தெரியாது. உங்களுக்கு யாருக்கு என்னென்ன ஆசை இருக்குதுன்னு முடிஞ்சா டைம் இருந்தா சொல்லுங்க, நான் கேட்குறேன். அவன் யானைக்குட்டி கண்டிப்பாக சொல்லுவான், கரடியும் நன்றும் சொல்றாங்களா இல்லையானே தெரியல. சொல்லணுங்கிறது என்னோட ஆசை, இதையும் ஆசையில சேர்த்துக்க. தப்பான்னு வச்சுக்காத, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியலையா, இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு தெரில. உனக்கு ஆசை, தேவை, கனவு, பேராசை, இதுக்கு என்ன அர்த்தம் நீ வச்சுக்கிறேன்னு தெரில. ஆனால் நான் ஒரு அர்த்தம் வச்சுக்கிறேன். நான் எனக்கு என்ன சொல்கிறது, என் தேவையே என் ஆசை தான். அதுதான் உண்மை. எனக்கு தேவையானங்கிறது எனக்கு ஆசை தான். எனக்கு ருசி, எனக்கு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும், அது சாப்பாடு, அது தேவை. இது அதுவே ஆசையாக இருக்குது. அப்போ இது அது வெஜிடேரியனால் கம்பல்சரி அவ்வளோ கலவையை சாப்பிட்டே ஆகணும். அப்போ அது எனக்கு தேவையாயிடும். ஆசையே தேவையாக இருக்குது. என்ன என் லைஃப்பில் எல்லாமே அப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது. எனக்கு சைக்கிள் ஓட்ட பிடிக்கும், சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். சைக்கிள் எப்போ ஓட்டணும் அப்போ தான் உடம்பு போட ஆரம்பிச்சிது சூழ்நிலை. அளவு மீறி சாப்பிடல, கரெக்டாக தான் சாப்பிட்டுருக்குறேன் இப்போ வரைக்கும். அப்படி தான் இருக்குது. அது மாறல, நான் தான் மாறிட்டேன். நீ ஆசைன்னு கேட்டல, எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது என்ன சொல்றேன்னா, நீங்கள் மீன்ஸுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டேன்னு சொல்லுவீங்க. மீன்ஸ் எப்படி இருக்கும், இன்னும் நான் மீன்ஸையே பார்த்ததில்லை. நீங்கள் எப்படி சொருவு அடிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் காவாயில் தண்ணி கம்மியாக இருக்கும்ல, பெரியவங்க நீ சொருள் அடிக்க முடியாதுடா, நாம் அடிக்கலாம்டா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஞாபகம் இருக்குது. அதில் எப்படி சொருள் அடிச்சிங்க, பெரியவங்களால முடியாது, நீங்கள் எப்படி பண்ணிடுவீங்க, அதை பார்க்கணுன்னு ஆசை. இது என்னன்னு சொல்லுவேன், இது ஆசைன்னு சொல்லுவேன், கனவுன்னு சொல்லுவியா? அப்புறம் எனக்கு ஃபுட்பால் எனக்கும் பிடிக்கும். உனக்கு எப்படியோ எனக்கு அப்படி தான். ஃபுட்பாலில் வந்து நானும் ஒரு டீம் கூட ஃபுட்பால் கோல் கீப்பர் ஆகணும் எனக்கு ஆசை இருந்துச்சு. எனக்கு ஸ்பெக்ஸ் போடலாம், கண்ணாடி போடலாம், கண்ணு தெரியாது, அது அந்த பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதனால் என்னால் முடியாது. இப்போ இது என்ன சொல்கிறது, அதாவது இது ஆசைன்னு சொல்கிறேன்.
இது என்ன சொல்கிறது, எனக்கு இது தேவைன்னு தோணுது, எனக்கு இது ஆசையாகவே தெரியல. என்ன சொல்கிறது, உங்கள் கூட இருக்குன்னு நினைக்கிறது இது ஆசையா தேவையா? எனக்கு அது தேவைன்னு தான் இது வரைக்கும் தோணுச்சு. இப்போ நீ படத்துக்கு நைட்டு ரெண்டாவது என்னது ரெண்டாவது ஷோக்கு போகணுன்னு சொல்லுவல்ல, அது உங்கள் கூட வந்து எப்படி இருக்கும் அது ஃபீல் பண்ணணுன்னு ஒரு ஆசை. அது எப்படி இருக்குன்னு நினச்சி இது ஆசைன்னு சொல்ல முடியாது, ஒரு தெரிஞ்சுக்கிறதுடா அது எப்படி இருக்கணும். இப்போ நான் அந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு என்ன கிடையாது, உங்கள் கூட எப்படி இருக்கும்னு அந்த தாட்டு. இப்போ மீன்ஸ் எனக்கு குளிக்கணும் ஆசை இல்லை, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கணுன்னு ஆசை. காவையில் எப்படி என்ன பண்ணீங்கன்னா அது ஒரு இது அது தெரிஞ்சுக்கணும்னு அதை ஆசையை வச்சுக்கலாம். நீங்கள் ஆசையை வச்சுனா வச்சுக்க, எனக்கே அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னது, உங்கள் கம்பெனியில் பாரு, நீ சொல்கிற வெளியே போய் கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா, அப்போ வீட்டில் வெட்டியாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் கட்டி பிடிச்சிட்டு. உங்கள் கம்பெனி எப்படி இருக்கும், உன் கம்பெனி எப்படி இருக்கும், சேர்க்குற பேக்கரி எப்படி இருக்கும், அவன் அத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கும், இல்லை எப்படி பண்ணுவான், எப்படி இதாகும் உனக்கு நீ வந்து பவானியில் விசுவாசிங்க. பவானியா என்னன்னு தெரில, சத்தியமங்கலம் நினைக்கிறேன். சத்தியமங்கலத்தில் இதுக்கு போனேன் நினைக்கிறேன், இது ஆக்சுவலி தெரில. ஆனால் கம்பெனி தான் போனேன். அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசை, நீங்கள் எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கணும் ஆசை. இது ஆசைன்னு சொல்லியா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல, இது ஆசையிலே வச்சுக்க போ. எனக்கு அது தெரியும். இப்போ நீங்கள் வீட்டில் நடந்தலாம் ஸ்கூலில் வந்து பேசுவீங்களா, உங்கள் வீட்டில் ஒரு நாள் இருந்தால் எப்படி இருக்குன்னு அப்பயே ஒரு தாட்டு, அதெல்லாம் ஒரு ஆசை. இது என்னன்னு சொல்லுவேன், அந்த வயசில் அப்போ தோணுச்சு. உன் வீட்டில் ஒரு நாளுங்களா, வீட்டில் ஒரு நாள் வீட்டில் ஒரு நாங்களா, சைடு கூட இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே ஒரு கனவுலையே கற்பனையிலேயே வாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். இது எப்படி சொல்லி தெரியல, நீங்கள் சொல்லுவீங்க, அது டிஃப்ரெண்ட் ஜேர்னல். அப்புறம் நீங்கள் கடை வச்சது சொன்னது, நீங்கள் கடை வச்சது வந்து பக்கத்து கடைக்காரங்க பாய் அவங்க கூட பண்ணதான் பேசுவான். சைடு வந்து அந்த இந்த கோயில்கிட்ட பண்ணதெல்லாம் சொல்லுவான். அவன் கதையாக சொல்லுவான், அவன்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அவனு சொல்லுவான். அது கூட அழகாக இருக்கும் எல்லாம். அதான் அது ஒரு எனக்கு ஒரு அதுவே பெரிய திகைப்பாக இருக்குண்டா, ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அதுவே பெருசாக தெரியுது. நான் இருக்கிற எனக்கு அதே இப்போ வரைக்கும் அதே பெருசு. இப்போ உன் லைஃப்பில் வியூ பண்ணுறீங்கன்னா அது எப்படி வியூ பண்ணி பார்க்குறேன்னு ஏன்னா நான் ஒரு கற்பனை இருப்பேன். இது ஒரு தேவையும் இல்லை, ஆசையும் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. அதனால் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சாட்டிஃபிகேஷன். அது என்ன நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அது கிடைக்கலனா வருத்தமும் இல்லை, நான் கற்பனையே உணர்ந்துடுறேன்ல, உண்மையான உணர்ந்து பார்க்குறதுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது ஆசைன்னு நீ சொன்னாலும் சரி, நான் உலகிற மாதிரி தான் தெரியும் இது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் நல்லா இருக்கும். நீங்கள் இது கப்படி போனது வந்து கார்த்திகை மாதம் படைப்பாங்க அப்படின்னு சொன்னது, நீங்கள் தெவன் சொன்னது, என்னால் அதெல்லாம் எங்கள் வீட்டில் அதை ஃபீல் பண்ணதே கிடையாது. இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, இதெல்லாம் ஆசையா தேவையான என்னைக்காவது இது எது ஆசை எது தேவை எது தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பிரித்து பார்த்துருக்கிறியா? நாங்கள் பசங்களோடு சேர்ந்து நாங்கள் மெயின்ஸுக்கு போனோம், அந்த வயசில் நாங்கள் போனோம். ஆனால் அந்த வயசில் எங்களுக்கு அது ஆபத்துன்னு தெரியாது, அது ஆசைன்னு தெரியும். ஆனால் இந்த வயசில் என் பொண்ணையும் என் பையனையும் நான் விடணும்னு நினச்சேன்னா அது அவங்களுக்கு ஆசை, எனக்கு அது ஆபத்து. அந்த வித்தியாசம் உனக்கு அப்போ தெரியாது, அப்போதைக்கு ஆசை தான், ஓகேவா? அந்த ஆசைங்கிறது அந்த ஏஜில் அந்த டைமில் ஒரு தடவை தான் கிடைக்கும், ஓகேவா? நாங்கள் நைட் ஷோ படத்துக்கு போனோம்னா அது ஒரு தனிமை மாதிரி, சரியா? ஃப்ரெண்ட்ஸுங்களோட, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது, சொந்தக்காரன் இருக்க மாட்டான், அது அனாவசியமாக எவனும் வந்து பேச மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும்தான். படம் ஓடும், அவன் படத்தை பார்த்துட்டு இருப்பான், நாங்களும் படத்தை பார்த்துருவோம், பேசிகிட்டு இருப்போம், கமெண்ட் கொடுப்போம். எங்களுக்குள்ள ஒரு தனி சொசைட்டி மாதிரி. அது ஒரு ஆசை. ஒரு தடவை போயிட்டு வந்தோம்னா அது சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா அது ஒரு மெமரிஸ்ன்னு வச்சுக்குவேன். நீ வந்து கற்பனையில் நினச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கற்பனையிலேயே நினச்சிட முடியாது, கற்பனையில் வாழ்ந்துட முடியுமா?
எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா, அத ரியாலிட்டிக்கா கொண்டு வரதுங்கிறதுக்கு பேரு தான் ஆசை. ஓகேவா? என்ன பொறுத்தவரையும் தேவைங்கிறது எப்படி இந்த வவுத்துக்கு பசி எடுக்குதோ, இந்த மைண்டுக்கு தூக்கம் தேவைப்படுதோ, ரெஸ்ட் தேவைப்படுதோ, இதுதான் தேவை. சரியா? இருக்கிறதுக்கு இடம், இந்த மாரி மழையில நனையாம இருக்கணும், உடம்பு சரியில்லாம பார்த்துக்கணும். இதெல்லாம் என்னோட அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சு. ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முன்னாடி அந்த மாரி. எனக்கும் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வண்டி ஓட்டுறதுல சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனா சைக்கிள்னா ஜாலியா ஓட்டுவேன். நான் இன்னமும் அந்த சைக்கிள வீட்ல நான் வச்சிருக்கிறேன். என்ன கொஞ்சம் தூசி தட்டி எடுத்தா, அதுவும் சூப்பர் சைக்கிளா இருக்கும். நான் இல்லன்னுலாம் சொல்லல. எல்லாத்துக்குமே இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஆசையா தான் இருக்குமே தவிர, தேவையா மாறாது. தேவைன்னு மாறுறதெல்லாம் உன் லைஃப்ல ஒரு கடமை வந்துருச்சு, உன் பையன் வந்துருச்சு, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இவங்கள இப்படி பார்த்துக்கணும், இதெல்லாம் என்னோட கடமை அப்படிங்கிறது போயிரும். ஓகேவா? தேவைன்னுங்கிறது நீ சாப்பிடணும், உன் குழந்தைங்க சாப்பிடணும், உங்க அப்பா, அம்மா சாப்பிடணும், உன் ஒய்ஃப் சாப்பிடணும், அவங்களுக்கு நல்ல இடம் குடுக்கணும், நல்ல ஹெல்த் குடுக்கணும், நல்ல படிப்ப தரணும். இந்த மாரி பார்த்துக்கிறது தான் தேவையில போயிரும் உனக்கு. ஏன்னா, அதுதான் என்னோட தேவைன்னு கொண்டு வந்து நீ முன்னாடி நிறுத்திக்குவ. ஆசைங்கிறது 2வதா இருக்கும். படத்துக்கு போறது, கடைக்கு போய் ஆசைப்பட்டது சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணுன்ட்டு. இப்போ உன்கிட்ட ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு, ஒரு லெமன் சாப்பாடோ, இல்ல பருப்பு சோறோ உன்கிட்ட இருக்கு. பக்கத்தால நீ கேட்ட வெஜிடபிள் பிரியாணி இருக்கு. 2ல எத சாப்பிடுவ? பசிக்குங்கிற தேவைக்கான நார்மல் சாப்பாடு சாப்பிடுவியா? அந்த பசியோட சேர்த்து ஆசையா இருக்குதுங்கிற வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுவியா? அது ஒரு ஆசையும் தேவையும் கலந்தது. சரியா? அதுதான். இப்ப யாரு வேணா சாப்பிடலாம். ஆனா அந்த ஆசையோட நம்ம சாப்பிடுறது இருக்கு பாத்தியா? ஒரு ஒரு டைம் சாப்பிட்டா போதும் அப்பா. அந்த நிம்மதி, அது ஒரு நீ சொன்னியே சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த மாரி. இத்தன தடவ சொல்லியிருக்கிறியே, படத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த 10 மணி ஷோக்கு போயிருக்கிறியா தனியா? அது போறது கெத்துக்கோ, ஒரு ஜாலிக்கோ கிடையாது. ஒரு ஒரு மெமரீஸ். மைண்ட் ஃபுல்லா ஜாலியா இருக்கும். பசங்களோட நாம மட்டும் தான். ஒருத்தரும் அந்த டைம்ல யாரும் நமக்கு கால் பண்ண மாட்டாங்க. எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஜாலி, ஒரு மெமரீஸ், அதெல்லாம் ஒரு ஆசை. அந்த லைஃப்ப தாண்டினா கிடைக்காது. திரும்ப இப்ப 10 பேத்த கூப்பிட்டு நிக்க வச்சு ஒண்ணா படத்துக்கு பாரு. மயர்னா கூட நடக்காது. ஆனா அந்த வயசுல கிடைக்கிறப்ப 10 பேர் வருவானுங்க. ஒரு பந்து வாங்க மாட்டோம் ரூ. 20 போட்டு. ஆனா 10 பேர் சேர்ந்து ஒண்ணா பேட்ட தூக்கிட்டு வந்துட்டு ஜாலியா ஊர சுத்திட்டு இருப்போம். பந்து கிடைக்கிற வரைக்கும். ஆனா இப்ப 100 பந்து வாங்குவோம். ஒருத்தன் வரமாட்டான் கூட விளையாடுறதுக்கு. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்ட்டு. அது வயசுடா. ஆசைங்கிறத விட இன்னொன்னு வயசுன்னு சொல்லலாம்டா. நீ அந்த வயசுல கற்பனையில வளர்ந்துட்டேன்னு சொல்ற. எத்தன நாள் கற்பனையில வளர்ந்துருவ? அந்த கற்பனைய உன்னால நிஜத்துல இப்ப கொண்டு வர முடியுமா? 10 பேத்த கூட்டு போய் ஒண்ணா நீ கிரிக்கெட் விளையாட முடியுமா உன்னால? 7 மணின்னா 7 மணிக்கு ஷார்ப்பா கிரவுண்ட்ல இருப்போம். ஒவ்வொருத்தனா அதுக்கு மேல 10 நிமிஷமோ, 20 நிமிஷமோ கழிச்சு கழிச்சு அவன கலாய்ச்சிக்கிட்டு, ஓட்டிக்கிட்டு, வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு 7:30க்கு 8 மணிக்கு அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு, அதெல்லாம் ஒரு ஜாலி, அதெல்லாம் ஒரு ஆசை. ஓகேவா? அதுல அடிபட்டுச்சுன்னா ஒருத்தன் உட்காந்துட்டு பேட்ட பிடிக்குது. இ ஆ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தாண்டி வரணும். ஓகேவா? அதுக்கோசரம் உன்ன நான் தப்புன்னு சொல்லல. நீ இருந்த சூழ்நிலை அப்படி. ஓகேவா? ஆனா இப்ப நல்லா இருக்கிறியா? உன்னால விளையாட முடியலையா? அப்ப விளையாட முடியல. இப்ப கண்ணாடி தேவையில்ல. லென்ஸ் போட்டுருக்குற. ஜாலியா போய் விளையாடலாம். யாரும் தேவையில்ல. நான் இன்னமும் என்கிட்ட ஃபுட்பால் இருக்குது. நான் தனியா விளையாண்டுட்டு இருக்கிறேன். என் புள்ள வந்தாலும் விளையாடுவேன். இல்ல நான் மட்டும் பால வச்சு நான் தனியா தட்டிட்டு இருப்பேன். அந்த ஆசை உனக்கு அது ஒரு சந்தோஷத்த, ஒரு இத தருது அப்படின்னா, அத கடைசி வரையும் விடக்கூடாது. இன்னமும் என்கிட்ட ஃபுட்பால் வீட்ல இருக்கு. நான் அத வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு போதை. அது ஒரு அடிக்ட் மாரி எனக்கு. சரியா? விடவே மாட்டேன். ஊருக்கு வந்தேன்னா, அட்லீஸ்ட் ஒரு டைமாவது கிரவுண்ட்ல போய் அந்த பசங்க நாங்க கிளப்ல விளையாண்ட பசங்க விளையாடுறாங்களா இல்லையான்னு ஒரு தடவையாவது நான் பார்த்துட்டு வருவேன். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் கிரவுண்டுக்கு போறது. அவங்கள பார்த்துட்டு விளையாண்டாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் சுத்தி பார்த்தேன்னா போதும். ஒரு சந்தோஷம், நிம்மதி. அதுக்கு மேல போய் நான் கிரிக்கெட் விளையாடுவேன். பசங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா, அதெல்லாம் நம்ப அந்த மெமரீஸ திரும்ப ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பட் போலாம், வரலாம், பார்க்கலாம், பண்ணலாம். அதுதான். நான் ஏன் உனக்கு எந்த ஆசையும் இல்லன்னு கேட்டேன்னா, இதுதான். இப்ப நீ சொன்னல்ல படத்துக்கு போணுன்ட்டு. அது ஒரு ஆசை. 10 மணிக்கு மேல. ஃப்ரெண்ட்ஸ் வரலையா? குழந்தைய கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமேட்டு அம்மாட்ட குடுத்துட்டோ, நீயும் ஒய்ஃபும் ஒரு 10 மணிக்கு ஒரே ஒரு ஃபோன மட்டும் எடுத்துக்கங்க. பட்டன் ஃபோன் இருந்தா கூட எடுத்துக்கங்க. அப்பலாம் பட்டன் ஃபோன் தான். எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எமர்ஜென்சிக்கு ஜாலியா போனியா? 3 மணி நேரம் அந்த படத்த பார்த்துட்டு, அதுக்கு ஒரு கமாண்ட் குடுத்துட்டு, ஒரு காமெடி ஷோவோ, ஒரு லவ் ஷோவோ, அந்த படத்த பத்தி 2 நாள் பேசுவோம். அதுல வேற இருக்குது ஒரு கிக்கு. அந்த மாரி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ தான் எதிர்பார்க்கணும்னு இல்ல. நான்லாம் என் ஒய்ஃப தான் எங்கேயா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டு இவனுங்கள கூப்பிடுவேன். வீட்ல யாரும் இல்ல அப்படின்னா, கூப்பிட்டுருவேன் என் ஒய்ஃப வா எங்கேயாவது போலாம் அப்படின்ட்டு. இல்லையா, பசங்கள கூப்பிடுவேன். எவனா இருக்கிறானா, வுட்டுக்கிட்டு இருக்கிறானா இல்ல. இவனுக்கு இருக்கிறானா இல்ல. என் வூட்டுக்காரன் மொதலையா, தனியா கிளம்பிருவேன்.
போய் பாடத்தெல்லாம் உட்காந்துக்குவேன், ஏதாவது ஃபோன் பார்ப்பேன், இல்லையா பாலை வச்சுட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறது. ஒரு சில விஷயத்த மறக்கக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. அதை வந்து ஆசைங்கிறத விட அடிக்ட்டுன்னு வச்சுக்கலாம். எனக்கு அது பிடிச்சிருக்குது, நான் பண்ணுவேன். உனக்கு அது பண்ணணும்னு தோணுது, ஆசையாக இருக்குதுன்னு தோணா நீ போய் பண்டு. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க, தடுக்கிற வயசும் கிடையாது. ஏன்னா நீ அந்த ஸ்டேஜில் இல்லை. உனக்கு எது ஆபத்து, எது நல்லது, எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ டீசெண்டாக நீட்டாக இருந்துக்கலாம். உங்கள் வீட்டில் எதிர்பார்க்கறது அதுதான். கெட்டு போகக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் வளர்த்துனாங்க, ஓகே. ஆனால் இதுக்கப்புறமேட்டு நீ இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நல்லபடியாக இருப்பான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா ஓகே, உன்னை கேட்கவே மாட்டாங்க. என்னெல்லாம் இப்போ வீட்டில் என்ன கேட்குறாங்க, ஏதாவது பண்ணுறியாடா, என்ன பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியுது. சரி இவன் இப்படி இருந்தால் பொழைச்சிக்குவான், நல்லபடியாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சி அவங்களா விட்டுருவாங்க. ஸோ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்டு. ஆசையும் தேவையும் பிரிச்சுக்கோ. நீ சொன்ன மாதிரி உனக்கு நல்லபடியாக ஹெல்த்தாக வாழணுங்கிறது அது ஆசை தேவை அப்படின்னு நீ சொல்கிற. ஓகே, ஆசை தேவை தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ஆனால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்குவே, உனக்கு அந்த ஆசைங்கிறதோட அந்த ஃபீலிங் உனக்கு புரியாது. இப்போ எங்களை சொன்ன மாதிரி தான், நான் வந்து வாய்க்காலுக்கு போய் தண்ணி ஊற்றுவேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? எங்களோட வந்திருந்தா ஒரு நாள் வந்து சரி வந்திருந்தான்னு இல்லை, வரணும்னு ஏதாவது யோசிச்சிருந்தினாலோ, இல்லை உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் மட்டும் யார் விட்டாங்க? அப்பா அம்மா ஏமாற்றிட்டு தான் நாங்களும் போவோம் வருவோம். ஏன்னா அது பெற்றவங்களுக்கும் தெரியும் நம்ம பையன் இப்படி தான் இருப்பான், இதை தான் பண்ணுவான் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, கிணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு சொல்லுவாங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்ற தானே போனேன். ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, மூஞ்சிலாம் அப்படியே காட்டி கொடுத்துரும், தண்ணி இருக்கிறதெல்லாம். எதுக்கு போனேன்னு கேட்க மாட்டாங்க, பத்திரமா போயிட்டு வந்தியா, இதே மாதிரி இருந்துக்கோ, பொழுதுனைக்கும் போகாத, பெரியமாட்ட சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லிட்டு கூட ஒருத்தரை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும். நான் அந்த மாதிரி சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியா? அதனால் நான் ஒன்றையும் தப்புன்னு சொல்லலை, என்னையும் நான் தப்புன்னு சொல்லலை. அந்த சுச்சுவேஷனில் நீ நின்று இப்படி வாழ்ந்துட்ட நீ சொல்கிற, கற்பனையில் இப்போ இருக்கிறேன்னு சொல்கிற. ஆனால் கற்பனையே எல்லாத்துக்கும் இதாகாதுல்ல. இதுதானா இதுதான் மீன்ஸ் ஆசை, நான் ரியாலிட்டியாக நான் அந்த ஆசையை நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னா ஓகே, அது ஒரு சந்தோஷம். உன்னால் இப்போ அந்த கற்பனையிலங்கிற வார்த்தையில் தான் உன்னால் சொல்ல முடியும், ரியாலிட்டிக்கு அப்படிங்கிற இதை உன்னால் சொல்ல முடியாது. நான் உண்மையான சொல்கிறேன், விளாட்ணுன்னு தோணுச்சுன்னா நீ இன்னமும் கூட நீ அங்கே இதுக்கு போகலாம், கிரவுண்டுக்கு. பசங்க இருப்பானுங்க, அவங்களோட போய் நீ விளாட்லாம். யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. தம்பி நானும் வரம்பா அப்படின்னா சேர்த்திக்குவாங்க, ஓகே நான் வானேன் அப்படின்ட்டு. போய் பாரு, தினம் அந்த வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம், சின்ன பசங்களுக்கு பெரிய ஆளுங்க வரையும் ஃபுட்பால் எடுத்துகிட்டு போயிட்டு ரவுண்டு கட்டி விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த பசங்க. நான் பார்த்துருக்கேன். நீ ஒரு தடவை போய் பாரு. சைக்கிள்னு ஓட்டுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. முதல்லாம் காலையில் 5 மணிக்கு இந்த சைக்கிள் ஓட்டல, இப்போ ஏன் முடியல? கடமைகள் அதிகமாகிருச்சா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னை நீயே சுருக்கிக்கிட்ட. முன்ன இருந்த மாதிரி அப்படியே இருந்தீங்கன்னா அதே லைஃப் உனக்கு திரும்ப கிடைக்கும், அவ்வளோதான். அந்த இடத்துல உன்னால் ஆசையும் சரி தேவையும் சரி ரெண்டையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சைக்கிள் ஓட்ட முடியும், பசங்களோட வெளியில் போகணும். உனக்கு முன்னாடி தங்கச்சி இருந்தாங்க, கடமைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வரல, ஓகே. இப்போ தங்கச்சி இல்லை, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, உன்னோட ஒய்ஃபுக்கு இதாகிடுச்சு, அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிறத எடுக்கிறாங்க. வாரம் ஒருக்கா ஞாயிற்றுக்கிழமையா வெளியில் வா, பசங்களோட சுற்று, போய் என்ஜாய் பண்ணிட்டு. எல்லா நாளும் வரணும்ல, ஏதாவது உனக்கு பிடிச்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு, அந்த டைமில் வேலை இருக்குது, இதுதான் உன்னோட தேவை அப்படின்னா ஓகே போயிரு. ஆனால் அந்த இடத்துல ஆசை எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்கிறதுக்கு இல்லை, நீ நான் என்ன சொல்கிறது, நான் ரொம்ப ரைட்டர் மாதிரி யோசிக்கிறேன். இது லூஸ்தனமாக இருக்கலாம். என்ன சொல்கிறது, எனக்கு கண்ணதாசன் தான் ஃபஸ்ட்டு ஒரு எங்கள் அப்பா சொல்லி, எங்கள் அப்பா வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து கண்ணதாசன் சொன்னது. அவர் ரேடியோ தான் நான் மேக்ஸிமம் கேட்டது அந்த டைமில், அதனால் அவர் தான் கிடைச்சது எனக்கு. அவர் வந்து ஒரு ஆணுக்கான இதாகவும் எழுதியிருப்பார், பெண்ணுக்கான இதாகவும் எழுதியிருப்பார். அந்த 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 வார்த்தையோடு அதை மேம்பட்டு சொல்ல முடியுமான்னு யோசிக்க தோணும். அந்த எதுகை முனையும் கரெக்டாக இருக்கும், சீரு அடி எல்லாமே செம்மையாக இருக்கும். அப்படி ஒரு டியூனை போட்டுருவாங்க, டியூனுக்கு ஏற்ற மாதிரி தான் லிரிக்ஸை எழுதியே ஆகணும், சட்டம், வேறு வழியே கிடையாது. டியூனுங்கிறது கஷ்டம், எழுத்துங்கிறது ஆல்ரெடி இழுக்கிறது, ஏச்சு கோர்வையாக போட்டு எழுதிக்கலாம். அந்த அந்த இதில் வந்து அவர் ஒரு ஆணை, அவர் வந்து பெண்ணாக எழுதியிருப்பார். அது கற்பனை தான், அது ஆக்சுவலாக ஆனால் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது நீயே ஒரு சிலதெல்லாம் கேட்டு பாரு, கண்ணதாசன் கேட்டால் செம்மையாக இருக்கும். நான் ஏன் அப்படி மாறினேன்னா ஒரு காரணம், செம்மையான
வரிகள் அந்த 9th 8th 9th இந்த மெச்சூர் டைம்ல அதெல்லாம் கேட்டுட்டுனா அதனால் ஆயிடுச்சு, அப்படியே செட்டில் ஆயிடுச்சு, அப்படியே நீத்து போயிடுச்சு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தாமரை வாரண மயத்தில் என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை, அப்புறம் அடியை கொள்ளுது, அப்புறம் பனித்துளி என்னமோ ஒரு சாங் வரும் அது, அப்புறம் இது முன்தினம் பார்த்தேன், அந்த பாட்டெல்லாம் டிஃப்ரெண்ட் ஜேனரு. ஆணும் போடுவாங்க பெண்ணும் போடுவாங்க. பிரேக்கிங் ஒரு ஆணோட பிரேக்கப்பை ஒரு பெண்ணு எப்படி எழுத முடியும்? அது 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 அப்படியே ஃபுல்லாக ஃபீலிங்கே இருக்கும். நீ இப்போ கூட வீடியோ போய் பாரு, யாராச்சும் வந்து கதறிக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஒரு பெண்ணு வந்து ஆணுக்கான இது எழுதுகிறாங்க, அது அப்படியே உருவமாக அருவமா. நான் கற்பனை, நான் சொல்கிறது சரின்னு சொல்லலை, ஏன் இருக்க முடியாதுன்னு நான் கேட்க வரேன். இந்த கற்பனையில் இருக்க முடியாதுன்னு கேட்குறேன். என்னென்ன தேடி வந்தேன்னு சொன்னால் பயங்கர ஹிட்டு, உனக்கே தெரியும். அதெல்லாம் லவ் ஃபெயிலியர்ஸ் ஆங்க, ஆனால் ஒரு உமன் எழுதுனாங்க மென்னுக்கோசரம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, செமையாக இருக்கும். நார்மல் ஏழை இது பண்ணுற மாதிரி. அப்புறம் ஏதோ வானிலை மாறுதே, அவங்களுக்கு அதுவும் தாமரை செம்ம. அது உனக்கு நீ ஃபீல் பண்ணினா அதுவே இது பண்ண முடியும். நீ நீ ஆணோட ஒரு பெண்ணுக்கு எப்படி தெரியும், ஒரு பெண்ணோட இது ஆணுக்கு எப்படி புரியும்? கண்ணதாசன்லாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனே அவர் தான். செம்ம அப்படியே பெண்ணுக்கெலாம் அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு பாட்டு ஒரு சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாமாவும் இருக்கிற மாதிரி, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். வசனமும் அவரே தான் நினைக்கிறேன், அதுவும் இருக்கும். இன்னும் நிறைய சாங் இருக்குது, கண்ணதாசன்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். தாமரை இதுன்னா தாமரை பர்டிகுலர் கம்மி சாங் தான் வரும்னால அதை ஈஸியாக சொல்ல முடியுது. கண்ணதாசன் எக்கச்சக்க சாங்கு, அவரே கேள்வியாக இருப்பார், அவரே பதிலாக இருப்பார். இன்னொரு பாட்டு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு, இது ஓட்டை வீடு 9 வாசல், இதில் ஆசை என்ன மோகம் என்னன்னு ஒரு சாங் இருக்கும். அது எனக்கு தெரியல என்னென்ன. நிறைய கண்ணதாசன் கிட்டதுனால நல்லா அப்படியே மெயின் நிற்குது. எங்கள் அப்பாவுக்கு அந்த வரி ரொம்ப பிடிக்கும், சொல்லுவார். இது ஓட்டை வீடு 9 வாசல், இதில் ஆசை என்ன மோகம் என்ன அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தவங்க வாழ்க்கையை வெறுத்தவன் ஒருத்தர் வாழணும்னு ஆசைப்படுவா, அது ஒருத்தி பெண்ணு ஒருத்தன் ஆணு, செம்ம கதை. அதெல்லாம் என்ன நான் என்னன்னா எல்லா டைம் பீரியட்லும் எனக்கு டைம் கிடச்சனால அந்த எல்லா டைம் பீரியடும் பார்த்துட்டேன், அதனால் இப்படி ஆயிடுச்சு. ஆசை எனக்கு அது பிரித்து தெரியல, என்னோடய தேவை தான் என்னோடய ஆசையாகுதான்னு தெரியல. எனக்கு விளையாடணும்னு இது இல்லை, என்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பான்ல, அவனுக்கோசம் நான் இருக்கலான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு எந்த எண்ணமும் இல்லை இப்போதைக்கு, அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப வலுவாக இருக்குது சின்ன வயசுலேருந்தே. அது இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உள்வாங்கிட்டேன். அதனால தான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதல்ல அதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு. நான் இன்னைக்கு என்ன லைஃப் முடிஞ்சு போயிடுது. இதில் நேஷனல் ஜியோகிராஃபின்னு நினைக்கிறேன், அதில் போட்டாங்க 105 115 வயசு ஒரு கிழவி ஓடிட்டு ரன்னிங் ஓடணும்னு ஆசைன்னு ஓடிட்டுருக்குது. எனக்கு அப்போலாம் இன்னும் எவ்வளோ வருஷம் டைம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணி ஆகும். நான் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு அந்த காற்றுள்ள போட்டு சுட்டிக்கணும். அது 115 105 எனக்கு சம்திங் ஏஜ் தெரில. அவங்க பையன் 65 75 நினைக்கிறேன், 85 சம்திங், எனக்கு வயசு ஞாபகம்ல. பஞ்சாப்காரங்க நல்லா அவங்க ஓன் அந்த வீடியோ இருந்தால் கூட அனுப்புகிறேன். சூப்பராக ஓடிட்டு இருந்தான் அந்த கிழவி. கொள்ளு பேரனே பத்துச்சு நினைக்கிறேன், எள்ளு பேரன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பத்துச்சுன்னு ஓடிட்டு தான் இருக்குது. நமக்கு அப்புறம் என்ன டைம், எனக்கு டைம் அதிகமாக இருக்குது, உனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு. எனக்கு என்னென்னா இன்றைக்கே எனக்கு லைஃப் முடிஞ்சு போயிருங்கிற இடத்துல நான் இது வரைக்கும் வாழல. எனக்கு அதுதான் இது வரைக்கும் ஒரு ப்ளஸ். என்ன டைம் இருக்குது, நீங்களே இருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இன்னும் லைஃப் நிறையா இதில். ஆனால் இதுங்கிறது இது ஒரு அந்த டைம்குள்ளே பண்டிகை ஆகணும். சூரியல் போட்டில் வர மாதிரி தான், அந்த டைமில் பண்டிகை ஆகணும். அந்த டைம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியும் பண்ண முடியாது. என்னால் ஒரு 40 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நீ சொல்கிறது என் மேலே அக்கறை படுறேன்னு இதில் வந்து நல்லா தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறது, செய்யக்கூடாதுன்னு என்ன இல்லை, இது என்ன சொல்கிறது, மெயின்ஸுக்கு போகணும். அதாவது என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, பசிக்கும்போது சோறு கிடைக்கணும்னா அது 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 பசி இல்லாத போது அது தெரியாதுன்னு சொல்லுவார். எங்கள் அப்பாவுக்கு பசிக்கும் போது கிடைக்கல, சர்க்கரை வியாதி வந்துடுச்சு இப்போ. அதனால் அது
தெரிவிக்கல. திங்கணும்னு ஆசை இருக்காது. அந்த மாதிரி தான் நிலைமை எனக்கு. எனக்கு அந்த டைம் கிடைக்கல. நான் மறுபடியும் அந்த டைம் லூப்புக்கு போகணும். அந்த லூப்பில் எனக்கு கிடைச்சா தான் கரெக்டாக இருக்கும். எதை எங்கே தொலைச்சோமோ அது அங்கே தேடினா தானே கரெக்டாக இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். அதை அங்கே தொலைச்சிட்டேன், அங்கே தான் போய் மறுபடியும் தேடணும். அந்த இடத்துக்கு நம்ம எப்படி இறந்த காலத்துக்கு போட முடியாது, நிகழ்காலத்தில் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த டைமில் அதை அனுபவிச்சா தான் அது அழகாக இருக்கும். அழகாக இருக்கும். அவ்வளோதான். நான் தான் நண்டு. எனக்கு வந்து வாழ்க்கையில் பிடிச்சதுலாம் வந்து என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு குறிக்கோள்லாம் கிடையாது. குறிக்கோளுங்கிறதே என்னோட ஆசையில் இல்லை. எல்லாமே வந்து அது இதையும் போயிட்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை. எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். வாழ்க்கையில் வீட்டுக்கோசரம் வாழணுன்னு தான் ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கிறது அப்பா அம்மா தம்பி 3 பேர், அவ்வளோதான். எதுக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து ஆசை அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னால் ஒண்டியும் இது பண்ண முடியல. அதிலிருந்து நம்ம 2 பேராக வந்து சேர்ந்து இது பண்ணலாங்கிற ஒரு இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆசைங்கிறது அந்த அளவுக்குலாம் கிடையவே கிடையாது, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருக்குது. அதனால் வந்து ஆசைங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த எண்ணெல்லாம் கிடையாது. யார் எப்படி இருக்கிறோமோ சரி, நம்ம வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நாம் இந்த இடத்துல இருந்தோமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட எய்ம் அண்ட் குறிக்கோள் எல்லாமே. அதனால் வந்து இதே மாதிரியே போயிட்டுருக்குது. எப்பயும் யாருக்கும் வந்து ஒரு இதாக வேஸ்ட்டாவோ இல்லை யாருக்காவது ஒரு கஷ்டமாவோ இல்லை யாரும் ஏசுகிற மாதிரியோ இவங்க எனக்கு கோவப்படுற மாதிரியோ பேச்சில் விளையாட்டுக்கு சொல்கிறவங்க ஒழிஞ்சு நிஜத்தில் எனக்கு யாருக்கும் வந்து இவங்களை எனக்கு பிடிக்கல, இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி எண்ணமே கிடையாது. யார் என்ன பண்ணாலும் சரி ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதுதான், அதுதான் நம்மளோட இது. அதனால் வந்து நம்ம எதுக்கும் யாருக்கும் எதுவும் இது பண்ணுறது கிடையாது. இந்த வீடு வாங்கி கார் வாங்கி எல்லாரும் மாதிரி அம்பானி மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், நான் 4 பேருக்கு முன்னாடி வாழணும்னு நினைக்கிற மாதிரியே எனக்கு யோசனை வராது. நமக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். எந்த ஒரு கஷ்டத்துலேயும் நமக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறவங்க இருக்கும்போது எதுக்கு போய் நம்ம போய் அது அப்படி கிடைக்கணும் இப்படி கிடைக்கணுங்கிற வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருந்தால் போதும், அதுவே நம்ம இது கிடைக்கிறத வச்சு ஜாலியாக இருந்துக்க வேண்டியது தான். ஒவ்வொரு விஷயத்துலையும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரதான் செய்யும். அதுக்கோசரம் வந்து அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் வாழ்க்கை ஒரு நாள் மாறும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த வெயிட் பண்ணுறனாலும் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறனால எப்படி சந்தோஷமாக அனுபவிக்க முடியுமோ அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிறது. அதோட ஜாலியாக இருந்தாச்சு. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் போகும்போதும் சரி வரும்போதும் சரி, 1 ரூபா கிடைச்சாலும் நமக்கு அது ஒரு சந்தோஷம் தான், 100 ரூபா கிடைச்சாலும் அது ஒரு சந்தோஷம் தான். என்ன நமக்குங்கிற வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணலாம் கிடையாது. வாழ்ந்த வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேலே வாழ போகிறது நல்லா வாழ்ந்துடும், அவ்வளோதான். உனக்கு நல்லா ஆசையாக இருக்க பின்னாடி தானே அமையும். அப்படின்னா எனக்கு புரியலன்னா பெத்தைங்க மூலமா தீர்க்க முடியாத ஆசையெல்லாம் கணவன் மூலியமா தீர்த்துக்கலான்ட்டு ஒரு பொண்டாட்டி அமைவா. அப்ப இவன் ஆசைப்படுறது நடக்காது. குடும்பத்தோட குதூகலமா என்ன ஓட்டுறீங்கடா டேய். நான் காண்டெல்லாம் சொல்லல. இப்ப நானே அப்படிதான். என் புருஷனுக்கு ஆசையே எந்த ஆசையுமே கிடையாது. ஆனா எங்க வீட்டுல எனக்கு எந்த ஆசையுமே நிறைவேறது கிடையாது. என் புருஷன் மூலியமா ஆசை தீர்த்துக்கணும் வந்தா என் புருஷனுக்கு எந்த ஆசையுமே கிடையாது. ஆனா எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் இருக்குதுதான் நான் சொன்னேன். வேற எந்த எனக்கு காண்டு இல்லை, எதுவும் இல்லை. ரொம்ப நல்லதுமா. இது எப்படி சொல்றதுன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கே சிரிப்பு வருது. நீ சொல்றதுக்குலாம் நான் கோச்சிக்கிற ஆளே கிடையாது. இதை நீ கோச்சுக்க அப்படின்ட்டு சொல்லலை, அது அவங்களுக்கு நடந்த விஷயம். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். எப்படின்னா எனக்குன்னு நமக்குன்னு எதுவும் செஞ்சுக்காம வரவங்களுக்கு செய்யணும், அதாவது வரவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம் பார்த்தியா, எனக்குன்னு ஒரு ஆசைன்னு தனியாக வரையறுத்துக்காம அவங்க சந்தோஷப்பட்டா அவங்க சந்தோஷத்தில் நாம் சந்தோஷப்படலாம், அவங்களோட சந்தோஷம் போதும் அப்படிங்கிற மாதிரி. நீ சொன்னது என்னென்னா உனக்கு எந்த ஆசை இல்லைன்னு, அதே மாதிரி தான் நானும் சொன்னேன். எனக்கு எந்த ஆசையும் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக தூக்கம் வரணும்,
ஏன்னா இங்கே தூக்கத்தினால பல பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு பிரச்சனை நிம்மதியாக தூக்கம் வருது, எனக்கு அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து நிறைய ஆசை கனவுகள்லாம் இருக்குது. அதை நான் செயல்படுத்துறதுனால உனக்கும் அந்த மாதிரி தான் ஒய்ஃப் வருவாங்க. உனக்கு ஆசை இல்லை, ஆனால் பெரிய கனவுகளோட நிறைய ஆசையோட உனக்கு ஒய்ஃப் வருவாங்க அப்படின்ட்டு உனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குரூப்புக்கு எதுக்கு வந்தனோ எனக்கு தெரியல. ஆனால் என் வாழ்க்கையை நல்லா நீங்களே பிளான் போட்டு கொடுத்துருவீங்க போல. நல்லது, இனிமேட்டு இந்த குரூப்பை சீக்கிரமாக தொடர ஆரம்பிக்க. கடைசியாக என்ன சொல்லணுங்கிறது தெளிவாக புரியல, அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல. அந்த கடைசி ஒரு 2-3 செகண்ட் மட்டும் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நான் என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் எப்படி சொல்றது, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மாதிரி இருக்குதுல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போல. அதனால இந்த இதை வந்து நான் பின்தொடர்றேன்னு சொன்னேன். உண்மை சொல்ல போனால் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அது ரன்னிங் காமெடி ஒன்று பண்ணிட்டாங்களா, என்னால் சிரிப்பு அடக்க முடியல. சரி, அதை எல்லாத்துக்கும் சொன்னால் எப்படி ரியாக்ஷன் இருக்குங்கிறதுக்கோசரம் தான் அவங்களையே சொல்ல வச்சேன். அதை நினச்சா நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுறான்னு எல்லாரும் பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருக்குது. சத்தியமா என்ன கலாய்ச்சிக்கங்க, இப்படி எப்படி வேணா இருந்துக்காங்கலாம் சொல்லலை. அது எப்படி சொல்றது, உங்க வீட்டுக்காரம்மா சொல்லும் போதும் அது இனம் புரியாத சிரிப்பு, அவ்வளோதான். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க எதை வச்சு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அது என்ன சொல்றது, எனக்கு முன்கூட்டி எல்லாத்தையும் நீங்க சொல்லி தர மாதிரி என் வாழ்க்கையில இதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு அப்படி சொன்னேன். நீங்க வந்து நீங்க கலாய்க்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு நிமிஷமும் சொல்லலை. நீங்க கலாய்ச்ச மாதிரி எனக்கு தோணல. அது நான் கேட்டதே எனக்கு கோபம் வேணுங்கிறது இல்லை. இன்ன வரைக்குமே எனக்கு அதை பத்தி சிரிப்பு தான் வருது. அது இனம் புரியாத சந்தோஷம்னு ஒன்று இருக்குது இல்லை. நான் அடிக்கடி உன் பொண்ணை பத்தி சொல்லுவேன்ல, குழந்தைங்கன்னா அப்படிதான் அப்படிதான்ட்டு, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். சந்தோஷங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறது கிடைக்கிறது தான். அது எப்படி கிடைச்சாங்க, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுல அது சந்தோஷம் தான். நல்லா இருந்தா அது சந்தோஷம் தான், ஜாலி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், கல்யாணங்கிறது ஆசைன்னு சொல்கிறேன். எனக்கு அது ஆசைன்னு எனக்கு தெரியாது, தேவைன்னு தான் தோணும். அது நீங்கள் எப்படி வச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியாது, அது தேவை. ஹாய், ஹலோ எவ்ரிவன், ஐ எம் கரடி. ஸோ ரொம்ப நாளாக பேசாமல் வச்சிருந்த ஒரு டாப்பிக்கு ஐ திங்க் நான் தான் கடைசின்னு நினைக்கிறேன். ஆசையாக தேவையா, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டாபிக், என்னுடைய கேங் கொடுத்துருக்க டாபிக். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் தேவை விட்டுறலாம். தேவை வந்துட்டு அது நிறைய வகையில் தேவை இருக்கும், அதை இப்போ விட்டுறலாம். ஸோ ஆசையை பற்றி சொல்கிறேன். ஆசைங்கிறது பட்டிருக்கேன், இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மனுஷனுக்கும் ஆசைங்கிறது இருக்கும். அது ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு மாதிரி இம்பேக்ட் பண்ணும். அது எதில் நான் ஆசைப்படுறேனுங்கிறத பொறுத்து. என் லைஃப்பில் ஆசைங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் ஆசைகள் இருந்தது. அது ஆசைகள்னு சொல்லலாம், இல்லைன்னா புதுசாக இருக்கே, இதை நாமளும் பண்ணால் என்ன, நமக்கு மட்டும் ஏன் இது நடக்க மாட்டுக்கு, அந்த மாதிரிலாம் யோசித்தது உண்டு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, ஃபோர்த்தில் சாரி ஸ்கூல் லைஃப்பில் 6th படிக்கும்போது என்சிசி எல்லோரும் சேர்ந்தாங்க. அப்போ வந்து தலைவர் 420 வந்துட்டு என்சிசி சேர்ந்தார். எனக்கு என்சிசி சேரணும்னு ஆசை, பட்டு விடலை வீட்டில். சுச்சுவேஷன் என்ன சொல்கிறது, வேலை தான், வேறு ஒன்றும் இல்லை. டிக்கெட் வச்சுருந்தாங்க அப்பா அம்மா. அப்போ வந்துட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டுருந்தோன்னா ஈவினிங், காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி அங்கே வேலை பார்க்கணும். அது ஒரு ரெகுலர் ஒர்க்காக இருந்ததுனால ஆசைப்படக்கூட நேரம் இல்லை அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் அது. அப்போ ஹாப்பினஸ் அப்படின்னா என்னென்னா, 420 வீட்டுக்கு போகிறது, அவங்க கூட கொஞ்சம் சுற்றுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு வெளியே எங்கேயும் சுற்றுனதில்ல. ஒரே ஒரு முறை நாங்கள் ஏற்காடு போயிருக்கிறோம், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுவும் ஏற்காடு போயிட்டு 2வது நாள் வண்டி ரிப்பேர் ஆகி ஓட்டிகிட்டு வந்தோம். அதெல்லாம் ஒரு நல்ல இனிமையான அனுபவங்கள். மற்றபடி வேற என்ன ஆசைப்பட்டு
ஆசைப்பட்டு எனக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா எதுவும் இல்லை. சொல்லப்போனால் நான் ஆசையும் பட்டதில்லை. அதுதான் முதல் விஷயம். இந்த மாதிரி என்சிசி அவன் சேர்ந்தான், நானும் சேரணும்னு ஆசை. ஸோ அதனால் அது எனக்கு நடக்கலை அப்படின்றது ஒரு ஆசை. வேற ஃபுட்பாலில் 420 நல்லா ஃபுட்பால் ஆடுவான். ஞானக்குட்டி அப்போ கோல் கீப்பராக இருப்பான் அதிகமாக. ஞானக்குட்டி ரொம்ப கோவப்படுவான். ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்பா. அவனுக்கு ரூல்ஸை மீறினா பிடிக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நண்டு வந்துட்டு என்ன பண்ணான்னு எனக்கு தெரில. நண்டு அப்போ ஸ்கூல் லைஃப்பில் நண்டு எனக்கு அந்த அளவுக்கு ரிமெம்பர் இல்லை. அது கொஞ்சம் டச் இல்லாமையே இருந்துச்சு நண்டுக்கும் எனக்கும். அப்போ வரைக்கும் எனக்கு கான்டாக்டே இல்லை நண்டு கூட. ஸோ அதனால் நண்டுக்கும் எனக்கும் அந்தளவுக்கு கான்டாக்ட் தெரில. ஆனால் இவங்க 2 பேர் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அவங்க கூட பழகினது எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க கூட இருந்த எனக்கு ஆசைகள், தேவைகள் அதை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். ஆசைகள்னா அதான் மொதல் ஆசை எனக்கு கிரியேட் வந்துட்டு 420 பார்த்து தான். 420 வச்சு தான் வந்துட்டு எனக்கு ஆசைங்கிறதே உருவானுச்சு. அவன் பண்ணுற ஒரு விஷயமும் எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் என்னுடைய லைஃப்பில் அதை பண்ணதில்லை. ஸோ அதை பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு நான் அவன் கூட இருந்தால் அதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு. அதனால் ஒரு தேவை இருந்ததுனால பண்ணணும், அவங்க கூட பேசணும், விளையாட போகணும், அவங்க கூட விளையாட போகணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆசை இருந்துச்சு. ஒரு சிலது நடந்துச்சு, ஒரு சிலது நடக்கலை. ஸோ நடக்காது தான் அந்த என்சிசி மேட்ரு. வேறு ஸ்கூலில் ஃபுட்பால் டீமில் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் விளையாண்டுட்டு இருந்தான். அதுவும் எனக்கு நடக்கலை. ஜஸ்ட்டு எப்பயுமே ஃபுட்பால் விளையாடும் போது 420 டீமில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைப்படுவேன். அது ஒரு சில டைம் நடந்திருக்குது. என்ன ஒப்புக்கு சாப்பாடுன்னு வச்சுக்குவான், வச்சிருக்கிறான் நிறைய தடவை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதான் ஆசை. என் வாழ்க்கையில் நடந்த ஆசைகள் அவ்வளோதான். வேறு எதுக்கு நான் பெருசாக ஆசைப்பட்டதில்லை. தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான். தேவை ஒரு ஸ்கூல் பருவத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த தேவைங்கிறதுக்கான அர்த்தம் தெரியாது. எல்லாமே வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம எப்போ அந்த வட்டாரத்தை விட்டு வெளியே வரோமோ, நமக்கு நாம தான் எதாவது பண்ணிக்கணுங்கிற நிலைமைக்கு வரோமோ. உதாரணத்துக்கு நான் இங்கே வேலைக்கு வந்தது. ஸோ வேலைக்கு வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நாம் தான் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வீடு பார்க்குறதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடச்சா அந்த லொக்கேஷன் போகணும். அந்த இடத்துல இருந்து ஒரு வீடு பார்க்கணும் நம்ம தங்குறதுக்கு. ஏன்னா எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு வீடு அவங்களே கொடுக்க மாட்டாங்க, அவங்களே பார்த்து தர மாட்டாங்க, நாமளாக தான் தரணும். ஸோ நான் போன மொதல் கம்பெனிலையும் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ நான் 2வது கம்பெனியில் இருக்கேன். ஸோ மொதல் கம்பெனி போகிறப்ப வந்துட்டு புதுசாக இருந்துச்சு. ரொம்ப புது அனுபவம். ஏன்னா காலேஜ் லைஃபுமே வந்துட்டு எல்லாமே ஊருக்குள்ளே இருந்தே ஓடிருச்சு. ஸோ காலேஜ் லைஃப்பில் ஆசைங்கிறது எனக்கு எதுவுமே இல்லை. அது அப்படியே போயிடுச்சு. ஃபோன் கூட வந்துட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. 12லேயே இப்போலாம் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தானுங்க. எனக்கு வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் வந்துட்டு எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணி முடித்த ஒரு ஓல்டு ஃபோன், சோனியில் ஒரு ஃபோன் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், எப்பயும் போல் எனக்கு ஒரு ஃபோன் இருக்க போகுது. அப்போ வாட்ஸ்அப் கூட அந்தளவுக்கு வாட்ஸ்அப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. பட் 6வது 7வது மெசேஜஸ் இருக்குது. அந்த 100 மெசேஜஸில் நானும் 420 அதிகமாக சண்டைலாம் போட்டிருக்கிறோம். கோச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் நிறைய. என்கிட்ட சண்டைலாம் போட்டிருக்கான். ஒரு தடவை அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதை வந்துட்டு அவங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் தான் இருக்கான். அது நிறைய வருத்தங்கள்னு சொல்லி ஒரு டாபிக் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் சொல்கிறேன். நிறைய இருக்குது வருத்தங்கள். ஆசைகள்ல இவ்வளோதான். தெரில. எல்லாமே லைஃப் வந்துட்டு அவனை வச்சு எக்ஸ்ப்ளோர் அவனை பார்த்து தான் ஆசைப்படவே ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கிட்டத்தட்ட. அவன் பண்ணுற ஒன்று ஏன்னா அவன் வீட்டில் பொய் சொல்லி தான் பண்ணுவான் ஒரு சில விஷயத்த. ஒரு சில விஷயத்த வந்துட்டு நான் பொய் சொல்லலை, அவங்ககிட்ட சொல்லாமல் தான் மறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் புது கான்செப்ட்டு. அவன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஆசை எனக்கு. தேவைகள் டாப்பிக்கில் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதான் கம்பெனி லைஃப் சொன்னேனே. ஸோ போனால் உங்களுக்கு தேவை. ஸோ ரூம் தேவை, இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு. ஸோ அந்த டாப்பிக்கில் உள்ளே வந்துடும். ஸோ அப்போ நீங்களே எல்லாமே சர்வை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்துட்டு கம்மியாக தான் நம்ம கையில் காசு இருக்கும். ஸோ அந்த காசை வச்சுட்டு நம்ம ஒரு வீடை பார்க்கணும். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு சம்பளம் வந்துடும். அதை வச்சு சமாளிச்சிக்கலாம். இந்த மாதங்கிறது தான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்கும். எதுக்கு எப்படி செலவு பண்ணுறதுனே தெரியாது. விஷயம், கையில் காசு இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே சாப்பாடு வெளியே வாங்கிட்டோம் அப்படின்னாலும் சமாளிக்க முடியாது.
ஏன்னா ஒரு நாள் கம்ப்ளீட்டாக வெளியவே சாப்பிடணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு போனப்போ வந்துட்டு அங்கே பரோட்டா 10 ரூபா எல்லாம் ஒரு ஓகே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. அதனால ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் சமைக்கணும்னு சொல்லி பார்த்தேன். அப்போ வந்து புது சமையல்காரன். ஸோ என்ன சமைக்கணும்னே தெரியாது. கொஞ்சம் அந்த சட்னி அரைக்கிறது, தோசை ஊத்துறது அதெல்லாம் தெரியும். பட் அந்த தோசையே மாவு பாக்கெட் தான் ரூ. 35 மாவு பாக்கெட்டு. அதுக்கே ரூ. 35 செலவாகுதே. அதுக்கு நான் கடைக்கு போனா 3 பரோட்டா ரூ. 30 முடிஞ்சிருமே! அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்தது. ஸோ அது வந்து தேவைகள்ல வந்துரும். அது வந்து நீங்க எப்ப வந்து தனியா அ வெளிய சர்வே பண்ணி நீ மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கூட இருக்கவங்க இருப்பாங்க. பட் சர்வைவல் நீ மட்டும் தான் அப்படிங்கிறப்ப தான் உனக்கு அந்த தேவைகள் வருதே தவிர, மத்தபடி ஸ்கூல் லைஃப்ல உங்களுக்கு தேவைங்கிறது எதுவுமே வராது. ஆசைங்கிறது தான் நெறைய இருக்கும். ஆசைகள்ங்கிறதுக்கும், தேவைகள்ங்கிறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. அது வித்தியாசம் இருக்குது. பட் யானா வந்துட்டு என்னோட ஆசையே தேவையானுச்சு அப்படின்னா. பட் அது தேவை கிடையாது அவனுக்கு. அது ஆசை தான். அது ஆசை வேற, தேவை வேற தான் என்ன பொறுத்தவரைக்கும். தேவைங்கிறது வந்துட்டு தனி. அது உனக்கு கன்ஃபார்ம் தேவை. அதனால தான் அது தேவை கேட்டகரிக்குள்ளேயே வருது. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆசைப்படலாம். எதுக்கு நம்ம கிடைக்கணுங்கிறோமோ அதுக்கு மட்டும் ஆசைப்படுறது என்னுடைய பாலிசி. அதுக்கு மீறி எனக்கு ஆசைப்பட்டதும் இல்ல. எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டதுன்னா, அவன் ஏதோ புதுசா பண்ணுவான். அந்த காட்டுக்கு போறதெல்லாம் அடிக்கடி பண்ணுவான் 420. மலைநாட்டுக்கு போறது. எனக்கு மலைநாட்டுக்கு போகணும்னு ஆசை. பட் அவன் போற டைம்ல நான் இருக்க மாட்டேன். நான் எப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலுமே வந்துட்டு, நான் மலைநாட்டுல இருக்கேனும்பான். இல்லைன்னா காட்டுல பசங்க கூட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேனும்பான். இல்லைன்னா பெஞ்ச்ல இருக்கேனும்பான். இது 3 தான் சொல்லுவான். ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் நெறைய நாள் பல்ப் வாங்கியிருக்கேன். ஆசைப்பட்டு அவன் வீட்ல இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு, போனதுக்கப்புறம் கால் பண்ணா ஒண்ணு எடுக்க மாட்டான். இல்லன்னா யார்ட்டயோ ஃபோன குடுத்துட்டு வேற எங்கேயோ போயிருவான். இல்லைன்னா விளையாண்டுட்டு இருப்பான். ஆத்துல இருப்பான், எங்கேயோ இருப்பான். ஸோ ஏமாற்றங்கள் டாபிக்ல அத பேசிக்கலாம். இது வந்துட்டு ஆசை சம்மந்தப்பட்டதுனால அதெல்லாம் பேச வேணாம். ஸோ நெறைய குழப்பி தான் பேசியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சாரி. தேங்க் யூ. சார் அப்போல்லாம் உப்புக்கு சப்பானா என்னன்னே தெரியாது சார் எனக்கு. யார் டீமுக்கு வந்தாலும் எடுத்துக்குவேன். அதுவும் நீ வந்தால் கம்பல்சரி எடுத்துக்குவேன் சரியா. அதை நீ உப்புக்கு சப்பானா நினச்சிக்க கூடாது. எனக்கு என்னன்னா என் கூட இருக்கிற யாரும் டீமை விட்டு வெளியில் நிற்கக்கூடாது. உள்ளேயாவது இருக்கணுமோ தவிர வெளியில் நிற்கக்கூடாது. அதனால நான் யார் வந்தாலும் உள்ளே எடுத்துக்குவேன். சொன்னதுல ஒரு விஷயம் வந்து தப்பு. ஒப்புக்கு சப்பானி ஏன் எடுத்தான் அப்படின்னு சொல்லி மேல சொல்லியிருந்தான். அது வந்து டீம்னு எடுத்துட்டா நம்ம ஜெயிக்கிறது தான் விளையாடுவோம். டீம்ல வந்து இவன் நல்லா விளையாடல, நல்லா விளையாடுறாங்கிறதுக்கு வசரம் இல்லை. நீ வந்து எப்படின்னா உனக்கு முன்னாடி ஒரு பிளேயர் எடுத்ததுக்காக நீ அப்படி நினைச்சிருக்கலாம். பட் இதை வந்து இப்படி வன்மத்தை கக்குற மாதிரி கக்குறீங்க. இதுல வந்து ரொம்ப தவறானது. ஆமா, ஒருத்தவங்க நம்ம டீம் எடுத்துட்டா மொத்தத்துல நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம டீமுக்கு ஆப்போசிட் டீம் போகக்கூடாதுன்னு வேணா நினைச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி உனக்கு ஒப்புக்கு சப்பானி நீ விளையாடுறதுக்கு இல்லாமல்லாம் நம்ம எடுத்ததா சரித்திரமே கிடையாது. மொத்தத்துல நம்ம டீம் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், அதுதான் வழி. அதுதான் நம்ம நினைச்சு விளையாண்டு இருப்போம். இவங்கிட்ட இருந்து நிறைய டாபிக் போடலாம் மாட்டேங்குதுடா. சொன்ன மாதிரி வருத்தம், அப்புறம் கரியர், கடைசியா என்ன சொன்னா ஏமாத்துறது. இது எல்லாத்தையும் வச்சு இவங்கிட்ட இருந்து ஒரு பெரிய டாபிக்கா போடல மாட்டேங்குதுடா. நான் அவ்வளோ கொடூரமாவா நடந்திருக்கிறேன். நான்லாம் குமர ஆரம்பிச்சேன்னா குமரிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ இருக்குது. சரியா? என் வாயை கிளறுனீங்கன்னா ஒரு புக்கே போடலாம். அவ்வளோ இருக்கு. பேசுவேன். நிறைய பேசுவேன். அவ்வளோ டாபிக் இருக்குது. எனக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்குது. அதனால தான் பேசாம இருக்கேன். இந்த குரூப் ஒரு வாரமா ஆக்டிவா இருக்கு. என்னால ஆக்டிவா இருக்க முடியல. அதுக்கு ரீசனை வந்து மிஸ்டர் 420 சொல்லியிருந்தேன். பட் ஓகே, நான் கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு வந்துடுவேன். சரியா? என்னை கிழிச்சு கேப்பை கட்டிடுவானாட்டங்குது. கடிப்பல நாங்க என்ன அவ்வளோ கொடுமையா பண்ணிட்டோம் ஒன்று. நாங்க இல்ல, நீ மட்டும்தான். ஓகே, நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க எதை கொடுமைன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றது, பட்டவங்களுக்கு தான் அது தெரியும்பாங்கல்ல, அனுபவிச்சவங்களுக்கு தானே தெரியும்பாங்க. அந்த மாதிரி தான். அதெல்லாம் சொல்லப்படாத வரலாறு. அதெல்லாம் இப்ப நீங்க நோண்டணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன பண்றது? நான் நீங்க தான் சொல்லிங்க எதா இருந்தா ஓப்பனா பேசுன்னு சொல்லிட்டு. எனக்கு தோன்றதை நான் பேசுறேன். நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேருக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி தெரியல. என்னுடைய லைஃப்ல பாசிட்டிவ் சொல்லி எடுத்து பார்த்தா இப்போ வரைக்குமே சரி எடுத்து பார்த்தா அப்படின்னா உன் பார்ட் ஒரு
80% இருக்கும், நான் ஒரு 20% தான் இருப்பேன். எப்படி பார்த்தாலும் அப்படிதான். ஏன்னா எல்லா விஷயத்துலயும் வந்துட்டு வந்திருக்கிறேன், உங்க கூட தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த காலேஜ் பீரியட் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் டச்சில் இல்லாமல் மறுபடியும் வந்து வேலைக்கு போகிறப்ப கரெக்டாக டச் ஆன மாதிரி. அது எப்போனா கரெக்டாக உனக்கு இது நான் அதான் காலேஜ் சேர்ந்தவன்லேருந்தே கொஞ்சம் ரொம்ப நல்லா பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபோன் கான்டாக்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மெசேஜஸ் மெயினாக போயிடுச்சு. மெசேஜஸ் வந்து இல்லை 12வதுக்கு அப்புறமே வந்துட்டு அவன் மெசேஜே பண்ணிக்கல. எனக்கு தெரிஞ்சு பேசுறதே இல்லை. எப்பயாவது ஊருக்கு வரப்போ பார்ப்பேன், பேசுவோம், அதோட சரி. மற்றபடி நீ உன் காலேஜ் உன் தனி ஃப்ரெண்ட்ஸு புது ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஆகி போச்சு. எனக்கு இந்த புக்கு வந்துட்டு எனக்கு இங்கே என்ன யார் ஏற்பாடில் கார்போஸு அந்த மாதிரி புது இன்ட்ரோடக்ஷன் தான் வந்துச்சு. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட வெளியே போகிறது, அந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயாவது போகலான்னுங்கிறாங்க, அப்படியே போகிறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் டச்சப் விட்ட மாதிரி ஆச்சு. மற்றபடி கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ நம்ம அந்த வேலைக்கு வரோம் அந்த மாதிரி இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி சொல்கிறேன். நடுவில் அந்த கொஞ்சம் பக்கத்தில் மட்டும் இந்த 420ங்கிறவன் காணாத போயிட்டான். ஸ்கூல் டைம் ஓகே, காலேஜ் டைமில் இல்லை, மறுபடியும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு எப்பயும் போல அதே டச்சுக்கு வந்தாச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா 420க்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, அதனால என்ன டீலில் விட்டாரு. அதான் இது மிகவும் தவறான செயலாண்டவரே, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. புது ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. அது அந்த ஒரு காலகட்டத்தில், அந்த ஒரு சமயத்தில், அந்த ஒரு நேரத்தில் அவ்வாறு நடந்தது. அதற்காக மன்னிப்பு கடிதம் எழுதி மன்னிப்பு வழங்குமாறு கோருகிறோம். கவலைப்படாதீங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு நண்டு நண்பன் வருவான். நண்டு நண்பன் நண்பா, ஏதாவது சொல்லி காப்பாத்துறா. எல்லாரும் நடிக்கிறானுங்கோ. ஸ்கூல் லைஃப்பில் நடந்தது மட்டுமே எடுத்துக்கிட்டோமாவே அது ரொம்ப பெருசாக போகும். ஏன்னா ஸ்கூலை விட்டு பிரிஞ்ச அழுந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஸ்கூலில் இருந்துக்கிட்டே கிளாஸ் பிரிக்கிறப்ப அழுந்த ஸ்டோரி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரே ஸ்கூலில் தான் இருப்போம், ஆனால் வெவ்வேறு கிளாஸ் பிரித்ததுக்கே அது ஒரு மன வருத்தமாயிருச்சு எல்லாத்துக்கும். அது இன்னும் ஞாபகம் இருக்கிறது எப்பயுமே. அதனால தான் யார் கேட்டாலும் காலேஜ் லைஃப்பை விட ஸ்கூல் லைஃப்பை தான் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுவோம். நம்ம 2 பேர்த்தோட பெரிய ஸ்டோரி வச்சே ஒரு பெரிய பாட்காஸ்ட்டாக போடல மாட்டாங்குது. கரடி விசஸ் 420. 420 விசஸ் கரடின்னு வச்சுக்கணும். அப்போ தான் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்கிறேன் பண்ணலங்கிறது தெரியும். பயங்கரமாக போயிட மாட்டேங்குது. சம்பவம் சிரின்னு சிரிச்சுக்கிட்டு கிடப்பான். அவனுக்கு இதில் தான் பயங்கர ஜாலியாக இருக்கும். சந்தடிசா கேட்கல, என்ன ஏன்டா கோத்துடுற, நான் பாட்டுக்கு செவனியன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். சிரின்னு சிரிக்கிறது உண்மைதான். இங்கிலீஷில் வந்து நீட்ஸு வான்ஸுன்னு 2 இருக்குது. அது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. அதாவது அது தேவை, அது இருந்தால் தான் முடியுங்கிறது. இன்னொன்று விருப்பம், இது 2த்துக்கும் உண்டானது. இதுதான் அது இங்கிலீஷ் சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் போனது தெரிஞ்சுது. அப்படின்னு என்னென்னா அது அது எனக்கு என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, தண்ணி தாகமாக இருக்குது, அதுக்கு வந்து இல்லை தண்ணி தாகமாக இல்லை, தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், எது வேணாம். ஆனால் எது மேலே சூழ்நிலையில் தண்ணி கூட குடிக்கலாம். இது 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 தேவை, அடிப்படை. கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கணுங்கிறது விருப்பம். இது 2த்துக்கு இருக்கிறது வித்தியாசம்தான். எனக்கு எப்படி தேவையே ஆசையாக மாறிச்சுன்னா, லக்கி பாஸ்கர்னு ஒரு படைப்பு வந்துச்சு, பார்த்தேன். அதில் அந்த சின்ன பையனுக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரே ட்ரெஸ் தான் போடுறேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே ட்ரெஸ் தான் போடுறேன்னு. அதே மாதிரி சூழ்நிலை தான் எனக்கு. அந்த மாதிரி தான் அடிப்படை தேவையே ஆசையாக மாறிடுச்சு. எப்படி அதை புரிய வைக்கிறது? மெய்யழகனில் சூப்பராக சொல்லியிருப்பான். எனக்கு புது ட்ரெஸ் போடுற வாசனை பிடிக்கும், புது ட்ரெஸ்ஸு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். எல்லோரும் போட்டுட்டு கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுக்குவேன், செருப்பு இல்லாமல் தான் இருப்பேன், யாருமே சொந்த பந்தம் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுதான் சூழ்நிலை. எனக்கு ட்ரெஸ்ஸுங்கிறதே தேவையாக இருந்துச்சு.
அதில் இந்த ட்ரெஸ் தான் போடணுங்கிறதே நான் அதான் ட்ரெஸ்ஸு போடுறதே தேவை தான். அது அது அந்த இதையே ட்ரெஸ்ஸே முடியாதாக்கிறது தான் ஆசையாக மாறி போச்சு. அது என்ன பண்ணுறது, சூழ்நிலை அவ்வளோதான். எப்பட்றா தேவை ஆசையாக மாறும் அப்படின்னு கேட்டேன். இதுதான் காரணம். இந்த வீடியோ வேணால் அனுப்பி விட்றேன். சின்ன வயசுலேருந்தே புது சட்டை மேலே ஒரு இதுதான், அந்த வாசம் இருக்கே, அது நானா சம்பாதிக்கிற வரைக்கும் புது சட்டையே போட்டதில்லை தான். யாராவது பழசை கொடுப்பாங்க, அதை போட்டுக்க வேண்டியதுதான். காலில் செருப்பு வேற இருக்காதா, அதனாலே எங்கள் சொந்தத்தை எங்களை பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பசங்களோட கூட சேர்ந்து விளையாட விட மாட்டாங்க. எங்கள் அப்பா எங்க தெருவில் பார்த்தா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க. அந்த வயசில் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். யாரையும் குத்த சொல்றதுக்குள்ள தான், எல்லாரும் வகையில் நல்லவங்க தான். எல்லாம் இந்த பாலா போன பணம் பண்ற வேலை. உண்மையாலுமே இந்த குரூப் எதுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணதுன்னா, மெயின் வந்து எனக்கு, அதாவது என்னோட கான்செப்ட் படியும் நீங்கள் ஒரு ஒரு இதில் மாட்டியிருக்கிற மாதிரி ஒரு லூப். அந்த லூப் என்னன்னு சொல்லப்போனால் ஃபோனுக்குள்ளே. இப்போ நார்மலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியோ நேற்றோ முன்னாடியோ அதுக்கு முன்னாடி இருந்ததும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் வரும். என்ன வித்தியாசம் சொல்கிறேன்னா, ஒரு மைண்டு ஃப்ரீ. இத்தனை நாள் வரையும் 11 மணி வரையும் ஃபோனை ஒரு ரீல்ஸுக்கோ வேறு எதுக்கோ ஒன்று நோண்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இல்லை வேறு எதுக்காவது ஏதோ ஒரு தேவைக்கு தேவையில்லாத விஷயம் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உன்னோட மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்க. அது உனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதை கொடுத்த மாதிரி இருக்கும். நாங்கள் அதை கொண்டு வரதுக்கோசரம் தான் இந்த ஒரு இதை கொண்டு வந்தோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கிடையாது. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை பற்றியோ சந்தோஷமாக ஒரு நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப மனம் இன்னும் ரொம்பவும் உள்ளே இருக்கிற ஆசை, அந்த சந்தோஷம் எல்லாம் வெளியில் வரும். அது ஒரு ஃபீலிங். அதை ஒரு வரையறுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த குரூப் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுது. செகண்டாக தான் இந்த யூடியூப் சேனலுக்கோசரம். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். அதுக்கோசரம் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டது. உங்களுக்கு என்ன தோணுதோ ஓப்பனாக எல்லாம் சொல்லலான்ட்டு ஓப்பனாக சொல்லியிருக்குது. எந்த ஒரு ஒளிமுறையும் எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சைக்கிளுன்னு சொன்னது உங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையா அது எனக்கு தெரில. பட் எனக்கும் யானைக்கும், அதாவது 420க்கும் யானைக்குட்டிக்கும் தெரிஞ்ச வரையும் நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் இருக்கிறீங்க. பட் அது உங்களுக்கு அது சொன்னால் அது புரியாது. ஃபஸ்ட்டு அந்த ஓபிடி OBCID அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தான். அந்த இது பார்த்தீங்கன்னா, அதை போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இது தெரியும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறப்ப நான் செஞ்சேனா செய்யலையா, நான் இதை கரெக்டாக பண்ணனா பண்ணலையா அப்படிங்கிறது வந்து அந்த ஓபிடி அப்படின்னும். அப்புறம் அந்த இன்னொரு இது வந்து பர்சனல் டிஸார்டர். அதாவது உங்களை நீங்களே ஒரு இதுக்கு கொண்டு போன மாதிரி. இதுக்கு கொண்டு போகிற மாதிரினா உங்களோட ரொட்டீன் வாழ்க்கையை நீங்களே தீர்மானிச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதுதான் அந்த பர்சனல் டிஸார்டர்னு சொல்ல வர்றது. ஓகேவா? இது உங்கள் 2 பேர்த்த வச்சு நாங்கள் சொல்லலை. அதாவது நண்டியும் கரடி வச்சு சொல்லலை. காமனாக நாங்கள் பார்த்தது நிறைய பேர்த்த நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா நான் கம்பெனியில் இருக்கிறவங்க பார்த்துருக்கேன், இங்கே கம்பெனிக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். அவனும் நிறைய பேர்த்த பார்த்துருக்கான். இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதா ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் சொன்னோம். இன்னொன்று என்னென்னா, உன்னோட பழைய நினைவுகளை நீ திரும்ப கொண்டு வந்து வச்சுக்க, உனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னுலாம் உனக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு இனி புரியாத ஒரு சந்தோஷங்கிறது அங்கே கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து ரிட்டர்ன் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விதத்தில் தான்.
ஆனா இவ்வளோ டைம் வரையும் எல்லாரும் இருப்போம், இருக்க மாட்டோம்ங்கிறது எனக்கு தெரியல. இது எனக்கே இது புதுசா இருக்குது. நிஜமாலே என் வீட்டுக்கார அம்மாவுமே எதுவும் சொல்லல. இது ஓகே, இது நல்லது தான். இது அவங்களோட பாஸ்ட்ட பத்தியோ, ஒரு ப்ரெசென்ட்ட பத்தியோ, ஒரு ஹாப்பினஸ பத்தியோ பேசுறப்ப வந்து அவங்களுக்கு அதில ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது. ஒரு நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு ஸ்பீச். அந்த மாரி இருக்கிற இடத்துல வந்து தப்புங்கிறதே வராது. தப்புங்கிறதுங்கிறத விட அ கெட்ட விஷயத்த நோக்கியோ, ஒரு தேவையில்லாத விஷயத்த நோக்கியோ நம்ம ஃபோன்ல அடிக்ட் ஆகல. ஆனா, ஒரு மைண்ட் செட்ல ஒரு சந்தோஷம் இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நம்ம போற மாரி. ஸோ, அத பேஸ் பண்ணி தான் இத சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தோம். ஆனா, ஒரு வீடியோ கன்டினியூவா ஸ்டார்ட் பண்ண மீன்ஸ் ஒரு ஆடியோ ஸ்டார்ட் பண்ண ஒன் பை ஒன்னா வர வர நல்லா நீட்டா போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதே அப்படியே கன்டின்யூ ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கோசரம் உங்கள அந்த சைக்கிள்குள்ள மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு நான் சொல்லல. எங்களுக்கு ஃபீல் ஆனுச்சு. எனக்கும் யானைக்குட்டிக்கும் ஃபீல் ஆனுச்சு. ஏன்னா ஒர்க்குக்கு அப்புறம் ஃபோனுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னா வீட்ல இருக்கிறவங்களோட கொஞ்ச நேரம் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்ச நேரம் திரும்ப போய் படுத்துருவீங்க பெட்டு. அவ்வளோதான். திரும்ப அதே மாரியே காலையில எந்திரிச்சோனே ஒர்க்குக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஃபோனுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரொட்டீன் லைஃப். இந்த நடுவுல வந்து திடீர்னு ஒரு பூச்செடியில திடீர்னு காலையில ஒரு பூ பூத்த மாரி. அது ஒரு சந்தோஷம். காலையில போறப்ப யாராவது சிரிச்ச மூஞ்சா ஒருத்தர பார்த்துட்டு போனீங்கன்னா உனக்கு ஒரு சந்தோஷம். இல்ல உனக்கு புடிச்ச விஷயம் நடந்தா ஒரு சந்தோஷம். அந்த மாரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்போ நல்லாயிருக்கும். அந்த டேவோ, அந்த மெமரீஸோ, அந்த டைமிங்கோ உனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியோ, ஒரு நல்ல மைண்ட் செட்டையோ குடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் பண்ணியிருக்கேன். பேசுறேன், பண்றோம். ஏன்னா என்னோட வாட்ஸ்அப்போட வாட்ச் ஹவர்ஸு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதிகபட்சம் 1 1/2 மணி நேரம் தான். நான் அதிகபட்சம் என்னோட ஃபோனோட இது. இல்ல 2 1/2 மணி நேரம். 2 1/2 மணி நேரம் தான். லேப்டாப்லயுமே ஆவரேஜ் எடுத்துட்டா 2 1/2 மணி நேரம். டோட்டலா என்னோட ஃபோனும், வாட்ஸ்அப்பையும் 2யும் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாளைக்கு நான் 4 1/2 மணி நேரம் தான் என்னோட அதோட ஸ்க்ரீன் ஹவர்ஸ். மீதியெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுங்கிறத விட, எனக்கு அது தேவையில்லன்னு நான் எடுத்துட்டேன். எனக்கு எது தேவையோ அதுக்கு நான் பார்த்துட்டுருக்கிறேன். ஸோ அந்த மாரி பிளான் பண்ணலாம். ஹாப்பி. கரடி சொன்ன மாரி, எண்ணம் போல் வாழ்க்கை.